வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உளுந்து முறுக்குக்கு தேவையான அளவு பொருள் பார்த்திங்கன்னா, உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வராத அளவுக்கு பார்த்து அந்த மணம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கணுங்க. இது ரொம்ப செவக்க வந்துச்சு அப்படின்னா முறுக்கு ரொம்ப கலர் மாறிடும் எடுத்ததுமே. ஸோ நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கடையில் வாங்கின அரிசி மாவு 5 கப் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். 5 கப்பு அளவு மாவுக்கு 1 கப்பு அளவு உளுந்து மாவு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் உளுந்தை அரைச்சிட்டு அதையும் சலித்து 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு உளுந்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஜீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் பிடிச்சாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்த்தாச்சு. இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மாவோட மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுப்பில் எண்ணெய் நம்ம முறுக்கு சுடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது நல்லா ஹீட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ எண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம முறுக்கு சுட சுட ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லா தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 3 கண்ணு உள்ள அச்சியில் நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு அதில் போட்டுட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம முறுக்கு அச்சில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பிழிஞ்சு பாருங்கள். பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா அழகாக வரும். ஸோ அப்படி நமக்கு உடஞ்சி வருது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கூட நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிழிய ஆரம்பிக்கலாம், கரெக்டாக வரும். ஸோ இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரண்டியில் போட்டு நீங்கள் சுடலாம். இல்லை நான் ரெடியாக ஆயிலே நான் போட்டுருவேன் அப்படின்றவங்க நீங்கள் ஆயிலை டைரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கரண்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு துண்டு அதில் போட்டு பாருங்கள். பபுள்ஸ் மேலே எழும்பி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை அதில் போட்டுருங்க. போட்டது உடனே திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இப்போ டைரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சிக்கலாம். ஸோ பிழியும் போது எண்ணெயோட ஆவி மேலே படும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இருக்க மாவு எல்லாமே உங்களுடைய சைஸுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா பபுள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் சுட்டு ஈஸியாக எடுத்துடலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ உளுந்து மட்டும் இருந்துச்சுனாலே போதுங்க. கூட நீங்கள் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி உளுந்து மட்டுமே பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன். இது நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.